தென்னிந்திய மொழிகளில் வாய்ப்புகள் குறைந்து போன நடிகை ஸ்ரேயா. நடிகை ஸ்ரேயா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரபல கதாநாயகியாக இருந்தாங்க. எல்லா முன்னணி ஹீரோக்களும் நடிச்சிட்டு இருந்தாங்க. சிவாஜி திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கூட நடித்தாங்க. அப்படி மலமலன்னு பல வெற்றி படங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. தொடர்ந்து விஜய் கூட அழகிய தமிழ் மகன் படத்தில் நடித்தாங்க. இந்த காலகட்டத்தில் இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு வடிவேலு கூட நடித்தாங்க. 30 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக வடிவேலு கூட டான்ஸ் பண்ணாங்க. இதற்கப்புறம் நடிகை ஸ்ரேயாவோட மார்க்கெட் தமிழில் டோட்டலாக இறங்கிடுச்சு. வடிவேலு கூட நடித்தாங்க. நானும் நடிக்க மாட்டேன்னு எல்லா ஹீரோக்கள் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கந்தசாமி திரைப்படத்திற்கு அப்புறம் ஸ்ரேயாவுக்கு தமிழில் பெரிய அளவில் படங்கள் எதுவும் அமையல. எல்லா திரைப்படங்களும் டப்பா படங்களாகவே அமைஞ்சுது. இதற்கிடையில் ஸ்ரேயா தமிழில் எந்த ஒரு படங்கள் நடிக்காமல் இருந்தாங்க. அதற்கப்புறம் இப்போ ராஜபாட்டை திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு குத்தாட்டம் போட்டாங்க. அண்ட் ஸ்ரேயா பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழிகளையும் பிஸியாக இருந்தாங்க. அது தவிர பாலிவுட்டில் சில படங்கள் நடித்தாங்க. இப்போ ஸ்ரேயாவுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழிகளிலும் இந்த படங்கள்லாம் போயிடுச்சு. அவங்க நடித்த மலையாள திரைப்படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆனிச்சு. அதற்கப்புறம் அவங்களுக்கு பெரிய அளவு வாய்ப்புகள் வரல. இதன் காரணமாக எப்படி வேணாலும் கவர்ச்சியில் கலக்க தயார்னு அறிவிப்பு வெளியிட்டாங்க. பல கிளாமரான இமேஜும் வெளியிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ தெலுங்கில் ஒரு திரைப்படத்தில் விலைமாது கதாபாத்திரம் நடிக்க போகிறாங்களாம். விலைமாது கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக மிகுந்த கவர்ச்சி இருக்கும். இவங்க ஆபாசமாக நடிக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். இருந்தாலும் டர்ட்டி பிக்சர் மாதிரி அந்த திரைப்படம் வெற்றி அடையும். கண்டிப்பாக வித்யா பாலனுக்கு டர்ட்டி பிக்சர் எப்படி கை கொடுத்துச்சோ அதே மாதிரி நமக்கும் இந்த திரைப்படம் ஒத்து வரும். நல்லாவே பேர் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தால் லட்சங்களை அட்வான்ஸாக வாங்கியிருக்காங்களாம். இந்த திரைப்படம் நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஸ்ரேயா அந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாங்களாம். இப்போ இந்த படத்தோட படப்பிடிப்பில் மிக விரைவில் கலந்துக்க போகிறாங்களாம். தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்கள் நல்ல கதாபாத்திரங்களை காத்துட்டு இருக்காங்களாம். ஸ்ரேயாவுக்கு தொடர்ந்து தமிழ் படங்கள் கிடைக்க போதா, எந்த மாதிரி படங்கள் அவங்களுக்கு அமைய போகுது தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? இந்தியா இன்ட்ராக்ஸ் பார்த்துட்டே இருங்க. பஸ் கேட்டுக்கிட்டே இருங்க.